ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம குலாப் ஜாம் பேக்கெட்டை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி எப்படி வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸை வச்சு எப்படி குலாப் ஜாம் செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி வந்து எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ வந்து குலாப் ஜாம் பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். அதை நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். அது வந்து 4 டம்ளர் வந்தது. 4 டம்ளர் குலாப் ஜாம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதில் எல்லாமே வந்து மெஷர்மெண்ட்டோடு பண்ணால் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே ஒரே கிளாஸாக பார்த்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டேன். 4 கிளாஸ் குலாப் ஜாம் மிக்ஸு கூட தேவையான அளவுக்கு பால் ஊற்றி இந்த மாதிரி வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்தால் போதும். அந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பிசுப்பாக தான் இருக்கும் கையில் ஒட்டுற ஸ்டேஜில். அந்த மாதிரி தான் பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா வந்து சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரிலாம் நம்ம பிசைஞ்சிடக்கூடாது. நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு அதை ஓரமாக மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த கிளாஸில் வந்து குலாப் ஜாம் மிக்ஸ் அளந்தோமோ அதே கிளாஸில் 8 டம்ளர், நான் 4 டம்ளர் வந்து அந்த குலாப் ஜாம் மிக்ஸ் எடுத்ததுனால நான் 8 டம்ளர் வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். அதே 8 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு அடுப்பில் வச்சு நான் வந்து ஜீரா காச ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த 8 டம்ளர் சர்க்கரைக்கு 8 டம்ளர் வந்து தண்ணி வந்து கரெக்டான ரேஷியோ. அது கூட கொஞ்சம் வந்து 4 ஏலக்காய் வந்து வாசனைக்கு போட்டுக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த ஏலக்காய் வாசனை பிடிக்காமல் இருக்கலாம். அவங்க வந்து இதை தவிர்த்துக்கலாம். இது கூட உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தாலும் போட்டுக்கோங்க. அதுவுமே நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், கலருமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து இந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா இந்த மாதிரி கொதித்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதிக்கிறதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை பாகு வந்து பாகு பதம்லாம் தேவை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து நம்ம கையில் இப்படி தொட்டோன்னா நல்லா நல்லா பிசுப்புன்னு ஒட்டணும். இந்த மாதிரி ஒட்டுற ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மாவு எல்லாமே ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை வந்து கையில் லைட்டாக வந்து எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஏதாவது ஒன்று தடவிக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நம்ம வந்து வெடிப்பு இல்லாமல் வந்து ரவுண்ட் பண்ணணும். இப்போ வந்து அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரே மாதிரி ஷேப் அப்போ தான் கிடைக்கும். பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி ஷேப் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா அது வந்து சூடானதுக்கப்புறமா வந்து ஒரு குலாப் ஜாமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் பேட்சாக வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம குலாப் ஜாம் உள்ளே போட்ட உடனே கரண்டியை வச்சு கலக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷமாவது அதை அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டிக்கு பின்னாடி நான் வச்சு பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் கரண்டிக்கு பின்னாடி வச்சு இப்படி பண்ணும்போது எல்லாமே ஈக்குவலாக வந்து கலரோடு வரும். நம்மளுக்கு ஒன்று வந்து நல்லா டார்க் கலரும் இல்லாமல் ஒன்று வந்து லைட் கலராக இல்லாமல் எல்லாமே ஈக்குவலான ஒரு கலரில் கிடைக்கும். நல்லா அந்த மாதிரி எல்லாமே நல்லா உள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சு வந்து பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்க மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா ஜீரா பாகில் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் பேட்ச் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட வந்து இதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே வந்து நல்லா டிப் பண்ணி விட்லாம் ஜீரா பாகில். அப்போ தான் வந்து ஜீராலாம் நல்லா ஏறி நல்லா சூப்பராக வந்து இருக்கும். இதை வந்து 5 ஹவர்ஸ் நம்ம சோக் பண்ணால் போதும், சூப்பராகவே ரெடி ஆகிடும். உள்ளே ஜீரா பாகெலாம் இறங்கி. நீங்கள் சூடான ஜீரா பாகு ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. நல்லா மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குலாப் ஜாமும் வந்து நல்லா மிதமான சூட்டில் இருக்கணும். 2மே ரொம்ப சூடாக போட்டிங்கன்னா அப்புறமேட்டு ரொம்ப குழஞ்சி அப்படியே புட்டு வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக எடுத்தால் வந்து ரவுண்டாக குண்டாக வராது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜூஸியான ஒரு குலாப் ஜாம் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நிஜமாவே சூப்பராக, பார்க்கறதுக்கு மட்டும் பர்ஃபெக்டாக இல்லை, டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக ஜூஸியாக நல்லா இருந்தது. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்